delegate is non-potest delegary. So in absence of a power, a delegate cannot subdelegate the power to another. So ஒரு இடத்துல ஒரு enactment வந்து ஒரு பவரை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வேற யாருக்கும் அதை டெலிகேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெலிகேட் பண்ண நபர் அதை வந்து வேற யாருக்கோ அவங்க சப்டெலிகேட் பண்ண முடியாது. இதுக்கான ஒரு கேஸ் லா இருக்கு. இன்ரி டெல்லி லாஸ் ஆக்ட் 1912, AR 1951, SC 332. ஸோ இன்ரி அப்படின்னா என்ன? இந்த மேட்டர் ஆஃப். ஏன் இந்த மேட்டர் ஆஃப் அப்படின்னா இதுவும் எட் அனதர் லாட்டின் டேர்ம் தான். இன்ரே அப்படிங்கிறது வந்து இந்த மேட்டர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து டிஃபெண்டன்ட் அப்படிங்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் சில கேசஸ்லாம் இன்ரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு 7 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து இந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெலவெண்ட் போர்ஷன் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். No legislative body can delegate to another department of the government or to any other authority the power either generally or specifically to enact laws which embodies the principle delegatus non-potest delegare. ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை எந்த ஒரு அத்தாரிட்டிக்கோ அவங்க லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை கொடுக்க முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னது? லெஜிஸ்லேட்டிவ் பவர் இஸ் நத்திங் பட் லா மேக்கிங் பவர். அதை வந்து யார்கிட்ட இருக்கணும்? தி பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவங்க வந்து இதை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ வேற ஏதாவது ஒரு துறைக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கோ சப் டெலிகேட் பண்ண முடியாது. அடுத்தது adjust them generis, same class or same kind. இதுக்கான கேஸ்ல கவாலப்பரா KAVALA PPARA கவாலப்பரா, கொட்டரத்தில் KOTTARATHIL கொட்டரத்தில், கோச்சூனி KOCHUNI கோச்சூனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். என்ன வித்தியாசமான பேரா இருக்கு, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ங்கிறீங்க அப்படிங்கிற. நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு மலையாளம் நேம். ஏன் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இருக்குன்னா நம்ம ஸ்டேட்ஸை வந்து பிரிக்காத அந்த டைமில். ஸோ AR 1960 SC 1080. இதுவும் ஒரு 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். என்ன சொல்றாங்கன்னா, ரூல் அண்டர் திஸ் மேக்ஸிம் இஸ் தட் when general words must be confined to the things of the same kind. ஸோ ஜென்ரல் வேர்ட்ஸ் வந்து சேம் கைண்ட், அதை வந்து ஜென்ரலாக தான் எடுக்கணும். சேம் கைண்ட் இருக்குன்னா அதே மாதிரி தான் இந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது Fallis in uno, fallis in omnibus. False in one thing is false in everything. இந்த fallis in uno, fallis in omnibus இந்தியன் லால நம்ம எடுக்கிறோமா? Do we apply this in Indian law? Is it widely applied in Indian law? No, it is not widely applied in Indian law. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு பொய்யாவோ தவறானதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக தான் எடுக்கணும். அதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்க வேற ஒரு விஷயத்தில் உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். Ignorantia, facti excusat. So ignorance of a fact is excusable.
ignorantia facti excusat. Ignorantia அப்படின்னா ignorance of fact is excusable. இதுக்கான பெஸ்ட் கேஸ் என்ன? தாட்ல நம்ம படிச்சிருப்போம். ஆர் வர்சஸ் டால்சன் 1889 கேஸ். ஸோ இந்த கேஸில் என்னன்னா, ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பற்றின எந்த ஒரு செய்தியும் இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ எந்த ஒரு செய்தியும் இவங்களுக்கு கிடைக்காதப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 6th இயருக்கு அப்புறமா இவங்க ரீமேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க மேரேஜ் எல்லாம் இந்த ரீமேரேஜ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 11 மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். அப்போ இந்த பழைய ஹஸ்பண்ட் திரும்ப வராரு. பழைய ஹஸ்பண்ட் திரும்ப வர்றப்ப என்ன நடக்குது, பைகமிக்கு இவங்களை சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பைகமின்னா என்ன, ஒரு பர்சன் தே கேன் நாட் ஹேவ் மோர் தேன் 1 ஸ்பவுஸ் அட் அ டைம். ஸோ பைகமி சார்ஜ் பண்ணப்போ இவங்க போய் கோர்ட்டில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கோர்ட்டர், இந்த மாதிரி எனக்கு தெரியாது, நான் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன், பட் எனக்கு இவங்களை கண்டுபிடிக்க முடியலை, இவங்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் எனக்கு கிடைக்காததுனால ஐ அஸ்யூம் தட் ஹி வாஸ் டெட் அண்ட் தட் இஸ் வை ஐ வெண்ட் ஆன் ஃபார் அ ரீமேரேஜ். அண்ட் கோர்ட்டும் என்ன சொல்லுது, ஆமாம் ஷி வாஸ் நாட் அவேர் ஆஃப் தி ஃபேக்ட். ஸோ இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து எக்ஸ்கியூசபிள். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்கங்கிறதுக்கான எந்த வித அறிகுறியும் இல்லாதப்ப அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஷி ஆல்ரெடி வெயிட்டட் ஃபார் 6 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க பண்ணதுனால இட் இஸ் an எக்ஸ்கியூசபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ignorantia juris non excusat. So ignorance of law is an excuse. இதுக்கான கேஸில் வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ், AIR 1965 SC 722. So in this case the accused was found to be ignorant of the Foreign Exchange Regulation Act 1947. So Supreme Court dismissed the defense of not knowing the law, stating that people are expected to be aware of the law of the land. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நீ பிறந்துட்ட, இந்த மண்ணில் தான் நீ வாழறன்னா இந்த மண்ணுக்கான சட்டத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட், இன்ஜூரியா சைனே டேம்னு. ஸோ இன்ஜூரியானா என்ன, இன்ஜுரி தட் இஸ் நத்திங் பட் வயோலேஷன் ஆஃப் எ லீகல் ரைட் without any actual damage. ஸோ இங்கே எந்த விதமான ஒரு சேதாரமோ பாதிப்போ இல்லை, ஆனால் there is a violation of legal right. ஒருத்தவங்களுடைய உரிமையை வந்து இங்கே மீறி இருப்பாங்க. ஸோ இதுக்கான பெஸ்ட் 2 கேஸில் என்ன, ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் அண்ட் பீம்சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் வந்து 1703 அண்ட் பீம்சிங்கோடைய சைட்டேஷன் வந்து AIR 1986 SC 494. ஸோ ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் இந்த கேஸில் என்ன ஆகும், ஆஷ்பிங்கிறவங்க வந்து அவங்க ஒரு வாக்காளர், அவங்க வாக்கு செலுத்துறதுக்காக அந்த வாக்குச்சாவடிக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு போலிங் ஆஃபீஸர் வந்து ஒயிட்டுங்கிற போலிங் ஆஃபீஸர் இவரை தடுத்து, நீங்கள் அவங்க வாக்கை நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அன்லாஃபுல்லாக டீடைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்களால் ஓட்டு போட முடியாமல் போயிடுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, என்னால் ஓட்டு போட முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்றாரு. அப்போ டிஃபென்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாங்களோ எப்படி இருந்தாலும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, இவருடைய ஒரு வாக்குனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஏற்படாது அப்படின்னு சொன்னப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நோ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது.
இங்கே ஒரு பாதிப்பு இருக்குது. என்ன விதமான பாதிப்புனா அவங்களுடைய உரிமைகளை நீங்கள் மீறி இருக்கீங்க. ஸோ since there is a violation of legal right, you have to pay damages to the person. ஸோ பிளெயின்டிஃபுக்கு டேமேஜஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் இந்த கேஸில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பீம் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். வெரி சிமிலர் டு ஆஷ்பி வர்சஸ் ஒயிட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸில் தானே இது, டாட்ஸில் படிச்சிருக்கீங்கல்ல, சாரி. ஸோ பீம் சிங் அவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர். அவங்க அந்த அசம்பிளி செஷன் அட்டென்ட் பண்ண போகிறப்ப போலீஸ்காரவங்க அவங்கள வந்து டீடைன் பண்ணிடுறாங்க. இட் இஸ் அன் அன்லாஃபுல் டிடென்ஷன். அவங்கள டீடைன் பண்ணி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். யாரையாச்சும் ஒருத்தவங்களை நம்ம டீடைன் பண்ணுறோம்னா அதுக்கான சரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இங்கே அதுக்கான சரியான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கை தொடர்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய அசம்பிளி செஷன் அட்டென்ட் பண்ண போய்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து என்னைய தடுத்து நிறுத்திட்டாங்க, அதனால என்னால் இந்த செஷனை அட்டென்ட் பண்ண முடியலைன்னு. கோர்ட்டு என்ன இவங்க டிஃபென்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா, இவர் அசம்பிளிக்கு போனாலும் ஒன்று தான் போகலைனாலும் ஒன்று தான், அவங்க பெருசாக எதுவும் அவர் எந்த ஒரு கருத்தோ ஒப்பீனியனோ சொல்ல போகிறதா எங்கள்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யாமலாம் இருந்திருக்காங்க, சும்மாவே உட்காந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய உரிமை அது, அந்த உரிமையை நீங்கள் பறிக்க முடியாது. அதுவும் நீங்கள் பறிக்கலாம், பட் அதுக்கான கரெக்டான ரீசன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள டீடைன் பண்ணலாம். இங்கே நீங்கள் அதுக்கான கரெக்டான ரீசன்ஸை கொடுக்காம யார் ஒரு நபரையும் நீங்கள் டீடைன் பண்ண முடியாது. இட் அமௌண்ட்ஸ் டு இல்லீகல் டிடென்ஷன். அண்ட் சின்ஸ் யூ ஹவ் ஸ்டாப்ட் ஹிம் ஃப்ரம் எக்ஸசைசிங் ஹிஸ் லீகல் டியூட்டி, யூ ஆர் பவுண்ட் டு பே டேமேஜஸ். நீங்கள் அவங்களுடைய லீகல் டியூட்டியை ஸ்டாப் பண்ணதுனால நீங்கள் வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இன் ஆப்சென்ஷியா. இன் ஆப்சென்ஷியானா இன் தி ஆப்சன்ஸ். ஸோ ஒரு பர்சன் அவங்க தேவை ஆனால் அவங்க இல்லாத பட்சத்தில், அதுதான் இன் ஆப்சென்ஷியா. ஸோ இதுக்கான கேஸில் அகெயின் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இன் ரீ ஆதிப்பாளையன் அண்ட் அதர்ஸ். இன் ரீ ஆதிப்பாளையன் அண்ட் அதர்ஸ், AIR 1960, மெட்ராஸ் 507. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, in this case it held that in our criminal judicial system, firstly courts do not try or sentence an accused in absentia except in petty cases when represented by a pleader. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பொதுவாகவே ஓப்பன் கோர்ட்டில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் ஒரு நபர் இல்லைன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு சென்டென்ஸையும் பாஸ் பண்ண முடியாது, அந்த ட்ரையலை கண்டக்ட் பண்ண முடியாது. அதாவது அக்யூஸ் பர்சன் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். சரி, இப்போ அக்யூஸ் பர்சன் இல்லைன்னா எந்த மாதிரி கேசஸில் இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னா பெட்டி அஃபென்சஸ். ஆனால் அந்த பெட்டி அஃபென்சஸில் வந்து கண்டிப்பாக யார் இருக்கணும், அவங்க சார்பில் பேசக்கூடிய அந்த அட்வொகேட் இல்லை ப்ளீடர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க முன்னிலையில் தான் கேஸை நடத்த முடியுங்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒப்பீனியன். அடுத்தது லெக்ஸ். லெக்ஸ்னா என்ன? லா. லெக்கு, லெக்ஸு, ஜூரிஸ் இப்படிலாம் வந்துச்சுனாலே இது வந்து லா அப்படிங்க லாவை தான் குறிப்பிடுது. லெக்ஸ், லெக்ஸ் போஸ்டீரர் டெரோகேட் ப்ரையரி. ஸோ லெக்ஸ்னா லா, போஸ்டீரியர் அப்படின்னா என்ன? அடுத்து வர்றது தான் போஸ்டீரியர் சொல்லுவாங்க. டெரோகேட், டெரோகேட்னா என்ன? வில் ப்ரிவெயில் ஓவர். ப்ரையரி, ப்ரையரினா என்ன? ப்ரீவியஸ்லி செட். ஸோ லெக்ஸ் போஸ்டீரியர் டெரோகேட் ப்ரையரி அப்படின்னா a later law prevails over the earlier one. ஸோ ஏற்கனவே ஒரு லா இருக்கு, அதுக்கு அதே மாதிரியான ட்ரை பண்ணக்கூடிய ஒஃபென்சஸை ஒரு புது லாவில் சொல்கிறாங்கன்னா அந்த பழைய லா காட்டிலும் இந்த புது லா தான் இப்போ உள்ள நடைமுறைக்கு செல்லும். இதுக்கான கேஸில் LIC of India and others versus
D.J. Bahadur and others. AR 1980, Supreme Court 2181. So this maxim embodies the principle of statutory interpretation which is to be followed when there is a conflict between two statutes அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு ஸ்டாட்யூட்ஸுக்கு இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அப்போ இந்த மேக்ஸிமை ஃபாலோ பண்ணணும். அதாவது பழைய லாஸை விட்டு அது காட்டிலும் புது லா வந்துச்சுன்னா அந்த புது லாவில் தான் இந்த ட்ரை பண்ணணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒப்பீனியன். அடுத்தது லெக்ஸ் ஸ்பெஷலிஸ் டெரோகேட் லெகி ஜென்ரலி. Special laws prevail over general laws. So இப்போ வந்து punishment for rape வந்து ஐபிசிலையும் இருக்குது and punishment for committing a sexual offense against a childங்கிறது வந்து போக்சோ ஆக்ட்லேயும் இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை? இதில் வந்து எந்த லா ப்ரிவேல் ஆகும்? போக்சோ. பட் போக்சோவில் என்ன சொல்லியிருக்காங்க? எதில் அதிக தண்டனை இருக்கோ அதுதான் ப்ரிவேல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சட்டங்களில் அதுவே சொல்லியிருப்பாங்க விச் ஹேஸ் மோர் பனிஷ்மெண்ட் தட் ஹேஸ் டு பி ஃபாலோடுன்னு. ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், அலகாபாத் பேங்க் வர்சஸ் கனரா பேங்க் AIR 2000, Supreme Court 1535. So there is an act called as Recovery of Debts Due to the Banks and Financial Institutions Act 1993. இதுதான் வந்து ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட். பேங்க்ஸை பொறுத்தவரையிலும் இதுதான் ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட். அண்ட் ஜென்ரல் எனாக்ட்மெண்ட் என்ன? கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? திஸ் ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் வில் ப்ரிவேல் ஓவர் தி ஜென்ரல் எனாக்ட்மெண்ட் தட் இஸ் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இன்னொரு கேஸில் இருக்குது ஜீவன் குமார் ரவுட் RAUT Raut and another versus CBI 2009 7 SCC 526. இந்த 7ங்கிறது என்ன? 7 SCC அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், வால்யூம். ஸோ வால்யூம் நம்பர் 7. So it is a well settled principle of law that if a special statute lays down procedures, the ones laid down under the general statutes shall not be followed. So special statutesல இருக்கிற ப்ரொசீஜருக்கும் ஜென்ரல் ஸ்டாட்யூட்ஸில் இருக்கிற ப்ரொசீஜர் ரெண்டுத்தையும் ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்டில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஜென்ரல் ஸ்டாட்யூட்டில் இருக்கிற ப்ரொசீஜர் காட்டலும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐபிசி அண்ட் போக்சோ எடுத்துக்கிட்டோம்னா. அடுத்தது லோக்கஸ் ஸ்டாண்டினா என்ன? ரைட் ஆஃப் எ பார்ட்டி டு அப்பியர் பிஃபோர் எ கோர்ட் ஆர் டு பிரிங் அன் ஆக்ஷன். ஸோ இதுக்கான கேஸ்ல ஆஸ்வெல் கெமிக்கல்ஸ் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் எக்ஸைஸ் 2015 4 SCC 431. So here the appellate had paid excise duty to the manufacturer. So court enna solranga, he had necessary local standing to file this application claiming refund. So இங்கே வந்து அப்பலட் வந்து அவர் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை பே பண்ணியிருப்பார் யாருக்கு? மேனுஃபேக்சருக்கு. ஸோ இந்த ரீஃபண்டை வந்து அவங்க கிளைம் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் பெய்ட் த எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்தது நெமோ டெபெட் எசே ஜுடெக்ஸ் இன் ப்ரோப்ரியா சுவா காசா. நோ பர்சன் கேன் பி அ ஜட்ஜ் ஆஃப் his own case. Nemo debet esse judex in propria sua causa. இதுக்கான பெஸ்ட் கேஸில் என்னென்னா பிக்தான் நகர், தட் இஸ் ப்ராக்கெட்டில் சால்ட் லேக் வெல்ஃபேர் அசோசியேஷன் வர்சஸ்
Central Valuation Board and others. AIR 2007, SC 2276. So இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the principles of natural justice are based on two main pillars. That is, one is hear both sides. What is that maxim? Audi altem partem, and nobody shall be the judge of his or her own case. Nemo debet esse judex in propria sua causa. அடுத்தது, nemo debet bis vexari pro una et idem causa. A man shall not be vexed twice for one and the same case or cause. இதை நம்ம ஆர்டிகல் 20ல இதை என்ன சொல்றோம்? ரைட் அகேன்ஸ்ட் டபுள் ஜியோபார்டி. டபுள் ஜியோபார்டினா என்ன? நோபடி கேன் பி ட்ரைட் ஃபார் த சேம் ஒஃபென்ஸ் ட்வைஸ். ஸோ ஒரு நபருக்கு ஒரே தவறுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இதுக்கான கேஸ் லா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் versus ஷரத் காந்தி. ஷரத், நாட் ஷரத், இட் இஸ் ஷரத், SHARAD, ஷரத் காந்தி. 2019, 3 scale, SCAL scale 447. So the rule against double jeopardy is based on the maxim nemo debet bis vexari pro una et idem causa. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த டபுள் ஜியோபார்டியோட ரூல் வந்து இந்த மேக்ஸிம் தான் பேஸ் பண்ணி இருக்குன்னு. ஸோ இன்னொரு கேஸ்லாம் இருக்கு. நாகபூஷன் அம்மாள் versus C. Chandikeswara-Lingam. 2016, 4 SCC 434. ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தி பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா ஆஸ் என்ஷ்ரைன்ட் இன் செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி. 11 ஆஃப் சிபிசி என்ன சொல்லுது? ரெஸ் ஜுடிகேட்டா. ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சூட்ஸை ஃபைல் பண்ண முடியாது. அப்படியா இல்லையா? சரி, செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு லாட்டின் மேக்ஸிம் சொல்லுது. என்ன லாட்டின் மேக்ஸிம் அது? alibi or alibi. alibiனா என்ன? at another place. ஸோ இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் ஆல்சோ அ லாட்டின் மேக்ஸிம் or a legal maxim. ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? one case cannot be adjudicated more than once. ஸோ ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு மல்டிபிள் சூட்ஸை போட முடியாது. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேசஸ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்டட் ஆன் திஸ் மேக்ஸிம் நெமோ டெபெட் பிஸ் வெக்ஸாரி ப்ரோ உனா எட் ஈடம் காசா. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று, ஒபீட்டர் டிக்டா. ஒபீட்டர் டிக்டானா என்ன? திங்ஸ் செட் பை த வே. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது ரிமார்க்ஸ் ஆஃப் த ஜட்ஜஸை வந்து ஒபீட்டர் டிக்டான்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது டிசிஷன் கரெக்ட் ஆகிறப்ப ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க, இல்லை அவங்களோட பர்சனல் தாட்ஸை வந்து இந்த கேஸில் சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து ஒபீட்டர் டிக்டான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒபீட்டர் டிக்டாவுக்கு பைண்டிங் பிரின்சிபல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எதுக்கு பைண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கும்? only ratio decidendi will have binding precedents. So ratio decidendi na enna? The reason to arrive at a particular decision is called as
ratio decidendi. Indoor Development Authority and others versus Sailendra through legal heirs. AIR 2018 SC 824. So a decision rendered on a question that was not germane to the case cannot be said to be a binding precedent. Germane enna not relevant. ஒரு decision வந்து ஒரு questionல வந்து when it is not relevant to that case it cannot be taken as a binding precedent. That is obiter dicta cannot be taken as a binding precedent. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அந்த கேஸினுடைய ரேஷியோவா, அதாவது அந்த கேஸுக்கான ரீசனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிலது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ், கமெண்ட்ஸாக இருக்கும். சில ஜட்ஜஸ்லாம் கவிதையெல்லாம் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்னது? அதெல்லாம் ஒபிட்டர் டிக்டா. தட் இஸ் திங்ஸ் செட் பை த வே ஆர் as thoughts or as their comments. They do not have anything to do with the actual ratio. அடுத்தது பீக்கு வந்துட்டோம். pari materia. pari materiana on the same matter or on the same subject. இப்போ நிறைய டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க are we on the same page அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து லீகல் இதை வந்து அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்டில் எப்படி சொல்லுவாங்க? are we on pari materia அப்படின்னு கேட்பாங்க. are we on the same subject or are we on the same matter அப்படின்னு கேட்கறத வந்து pari materiaன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் per incurrum. per incurrumனா என்ன? by mistake. ஸோ இதுக்கான கேஸில் என்னன்னா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி versus Gurnam Kaur. AIR 1989 Supreme Court 38. AIR 1989 Supreme Court 38. Municipal Corporation Delhi versus Gurnam Kaur. GURNAMKAUR. Kaur. A decision should be treated as given per incurrum when it is given in ignorance of the terms of a statute. So statute ignore பண்ணி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது வந்து பை மிஸ்டேக்காக கொடுத்ததா கருதணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அடுத்தது கியூக்கு வந்துட்டோம். குவி ஃபெசிட் பெர் ஏலியம் ஃபெசிட் பர் சே. This is the basic principle of contract law. Okay, contract law. Then tort also. Tort la edula varum? Vicarious liability. So he who acts through another acts himself. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுக்காக வேற ஒரு நபருனால வேலை செய்கிறாங்களோ அது அவங்களா செஞ்சதுக்கு ஈக்குவல். ஸோ இதுக்கான கேஸ் லா உங்களுக்கே தெரியும், நிறைய கேஸ் லா இருக்குல்ல. இதுக்கான கேஸ் லா வேணாம்ல? வேணுமா வேணாமா சொல்லவா? சரி, ஓகே. ராவுலா சுப்பாராவ், RAVULA, ராவுலா சுப்பாராவ் அண்ட் அதர்ஸ் versus Commissioner of Income Tax, Madras, 1956 AIR, Supreme Court 604. Supreme Court in this case held that Indian Income Tax Act is a self-contained code exhaustive of matters dealt with herein are excluded from the application of the common rule in the maxim cuvi fecit per alium fecit per se. இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் கோடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோடில் வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. இதை வந்து இந்த மேக்ஸிமை வந்து எக்ஸம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அடுத்தது குவிட் ப்ரோ குவோ. வாட் ஃபார் வாட், சம்திங் ஃபார் சம்திங்.
So the correlation between a favor or advantage in return for something. இதோடைய actual meaning வந்து it is the correlation between the favor or advantage granted in return for something. Case law M. Chandru versus Member Secretary, Chennai Metropolitan Development Authority, CMDA, 2009, 4 SEC 72. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட், the principle of quid pro quo has been applied mostly in respect of fees levied in lieu of some services rendered. So ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கான சர்வீசஸை என்ன சர்வீசஸ் அவங்க செஞ்சுருக்காங்களோ அதுக்கான தக்க ஊதியம் தான் இந்த ஃபீன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஃபார் வாட் ஆர் சம்திங் ஃபார் சம்திங், ப்ரோ குவோ. அடுத்தது ரேஷியோ டெசிடெண்டி, the reason or rationale behind the decision of the court. ஸோ எதுக்காக அந்த கோர்ட் இந்த ஒரு ரீசனுக்கு அரைவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாட்டின் டேர்ம் தான் இந்த ரேஷியோ டெசிடெண்டி. இதுக்கான இஸ்லாமிக் அகாடமி ஆஃப் எஜுகேஷன் versus State of Karnataka, 2003, 6 SEC 97. Again ஒரு 5 judge constitution bench இந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the ratio decidendi of a judgment is its reasoning which can be understood clearly only upon reading the same in entirety. அதாவது ஒரு ரேஷியோ டெசிடெண்டி ஒரு கேஸுக்கு எப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியும்னா, எப்போ நம்ம அந்த கேஸை முழுமையாக படிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் கிளியராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெஸ் இப்சா லாக்யூட்டர், தெரிஞ்ச மேக்ஸிம் கரெக்டா, thing that speaks for itself. ஸோ இதுக்கான கேஸ் வந்து சையத் அக்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, AIR 1979, SC 1848. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ் இப்சா லாக்யூட்டர் is a principle which in reality belongs to law of torts. ஸோ law of torts தான் இந்த பிரின்சிபல் பிலாங் பண்ணுது and it is excluded from application of the said principle in criminal trials. இதை வந்து கிரிமினல் ட்ரையலில் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் ரெஸ் ஜுடிகேட்டா. ரெஸ் ஜுடிகேட்டா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி ஆல்சோ டாக்ஸ் அபவுட் திஸ். இதுக்கான கேஸ்லாம் மட்டும் சொல்கிறேன், அது என்ன ரேஷியோ என்ன ஃபைண்டிங்னு நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ கோவிந்தம்மாள் டெட் பை லீகல் ஏர்ஸ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் வைத்தியநாதன். இதுக்கான சைட்டேஷன் எனக்கு மனு பாத்திரால தான் கிடச்சிருக்கு. ஸோ மனு /Supreme Court /1188 of 2018. Next one, Salus Populi Suprema Lex. Salus Populi Suprema Lex. So welfare of the people is the supreme law. So public interest litigation is also based on this maxim. So public interest litigation in the article la nama podalam 32 and 226. 226 in case of High Court, 32 in case of Supreme Court. Is it a writ? It is not a writ, but it is in the nature of a writ. இதுக்கான கேஸ்ல வந்து again it's a 5 judge constitution bench. Manoj Nerula
versus Union of India. MANU Manu / Supreme Court / 0736 of 2014. ஸோ இதில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் குட் கவர்னன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்து இந்த மேக்ஸிமையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸியில் வந்து சிட்டிசன்ஸ் அவங்க வந்து தே எக்ஸ்பெக்ட் தட் கவர்மெண்ட் ஷுட் ட்ரீட் தெம் ஃபார் தேர் வெல்ஃபேர் அண்ட் இன் தேர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த மேக்ஸிமை பற்றியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஸ்டாரி டேசிஸ். DECISIS, a legal doctrine requiring courts to follow precedent. ஸோ இதை நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ப்ரெசிடெண்ட்டை எப்போ ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 141 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் கூட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்னுடைய precedents are binding. High courts have only persuasive value. Last one, voluntary non-fit injuria. No injury can be done to a willing person. So if a person has voluntarily given up his rights, then after he has given up his rights, some injury occurs, he cannot say that I have been injured. So damages cannot be claimed. இதுக்கு 2 கேஸ்ல இருக்கு. ஹால் vs Brookland Auto Racing Company, Auto Racing Club and பத்மாவதி vs துர்கநாயக்கா. ஸோ இந்த ஹால் vs Brookland Auto Racingல ஒரு ஹாலுங்கிறவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. அங்கே ஆட்டோ ரேசிங் கிளப்புங்கிறதுனால அங்கே காரெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சடனாக ஒரு கார் வெடித்து அவங்களுக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ இப்போ அவங்க வந்து இந்த கார் வெடித்ததுனால தான் எனக்கு இன்ஜுரி ஆகுது, ஸோ எனக்கு டேமேஜஸ் கொடுக்கணும் இந்த கிளப்புன்னு போய் கேட்குறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அங்கே டிக்கெட் வாங்கி அங்கே போயிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் தட் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டேமேஜஸ் கொடுக்க முடியாது, அதாவது உங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் கன்சென்டட் அண்ட் யூ ஹவ் வில்ஃபுல்லி கான் டு தட் பிளேஸ். ரெண்டாவது பத்மாவதி வர்சஸ் துர்கநாயக்கா. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு லிஃப்ட் கேட்டு ஒரு ஜீப்பில் ஏறுறாங்க. வழியில் போகிறப்ப அந்த ஜீப்போடைய டயர் வெடித்து அவங்களுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆகுது. ஸோ இப்போ வந்து அவங்க இன்ஜூர் ஆன பர்சன் வந்து அந்த யாரை ஏற்றிட்டு போனாங்களோ, லிஃப்ட்டை யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்க மேலே வழக்கை தொடர்றாங்க. அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாலண்டியராக நீங்கள் போய் லிஃப்ட் கேட்டு அந்த வண்டியில் ஏறினீங்க, அவங்க வந்து வாங்கன்னு வற்புறுத்தி உங்களை வண்டியில் ஏற்றலை. ஸோ அதுக்கு நீங்களாக போனதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அவங்க உங்களுக்கு டேமேஜஸ் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.